கேக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குடா. இன்னைக்கு பர்த்டேனா? பாப்பா பர்த்டேக்கு குக் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வெஜ்ஜீஸு, அப்புறம் வந்து தேவையான நாங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு பார்ட்டிங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்காக பிளேட். ஏன்னா கீழே உட்காந்து சாப்பிட முடியாது இல்லையா அவங்களால, அதனால் அவங்கவுங்க இடத்துலேருந்தே பிளேஸ்லேயே உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தொன்னியாக வாங்கிட்டோம். அரிசி வெஜ் ரைஸ் செய்கிறதுக்கு மற்றதெல்லாம் அது என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவையோ அது எல்லாமே பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. நாளைக்கு காலையில் எழுந்த உடனே எல்லா ஃப்ரெஷ்அப்லாம் முடிச்சுட்டு உடனே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு வச்சுருக்கோம். அவள் பனானா எடுத்துகிட்டு இருக்கா, அவளுக்கு பனானா தான் வேணுமா. அப்படியே சாப்பிடக்கூடாது, அம்மா தோல் எடுத்துறேன். ஓ அதையும் பிரிச்சுட்டாங்க. எடுங்க எடுங்க. வெரி குட். அப்படியே தோலோட சாப்பிடக்கூடாதுடி. A few minutes later. Few moments later. அப்பளம், காலிஃப்ளவர் வடை, குலோப் ஜாமுன், சாம்பார் சாதம், புறா, கோபி. இது வந்து சீட் பெல்ட் போடணும் மக்களே. வைப்பர் ஆன் பண்ணி விட்டா பாரு. நீங்க அட பாவீங்களா. ஹாய், இன்னைக்கு லஞ்ச் குக் பண்ணி நம்ம ஆசிரமத்துக்கு கொண்டு போகிறோம் இல்லையா, பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு. இன்னைக்கு நவம்பர் 20 பாப்பாவோட பர்த்டே. இப்போ வந்து ஈஸியாக போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். காலையில் 6:30க்கு ஆரம்பித்தோம். இப்போ கரெக்டாக டைம் 1 ஆக போகுது. இப்போ லஞ்ச் கொடுக்க வேண்டிய டைமுக்கு எக்ஸாக்டாக அங்கே ரீச் ஆகிடுவோம். பாப்பா வேறு காலையிலே 6 o'clockலாம் ஏஞ்சிட்டா. எப்பயும் 9 o'clock வரைக்கும் தூங்குவா. இன்னைக்கு என்னமோ தெரியல 6 o'clockலாம் ஏஞ்சிட்டான். நான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன், வெஜ்ஜீஸ் எல்லாம் வந்து நைட்டே கொஞ்சம் ப்ரெப் பண்ணி வச்சுருந்தேன். அதனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் நான் ஒரு 3:30க்கு தான் தூங்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் மிட் நைட்டில் என்ன பண்ணேன்னா ஸ்வீட் வந்து செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு குலோப் ஜாமுன் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அது நல்லா ஊறணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன டிஷ்ஷு செஞ்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சாம்பார் சாதம், வெஜ் புலாவ், குலாப் ஜாமுன் ஒரு ஸ்வீட்டு, சப்பாத்தி அண்ட் சென்னா மசாலா, ரைத்தா வைப்போம். அது வெஜ் புலாவுக்கு ரைத்தா. அப்புறம் காலிஃப்ளவர் பகோடா சொல்லுவாங்க சில பேர் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. வாழைப்பழம் வைக்க போகிறோம். இது எல்லாமே வயசானவங்களா சாப்பிடுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் வந்து நம்ம எல்லாம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் நம்ம வைக்க போகிறோம். ஹெல்ப்பாக வரேன்னு சொன்னவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி. பட் வந்து நாங்களே இது வந்து பாப்பாவோட பர்த்டேங்கிறதுனால அப்பா அம்மா பிள்ளைக்காக செய்யணும் அப்படிங்கிறதுனால இனிஷியேட் பண்ணி செஞ்சதுனால நாங்கள் வந்து ஹெல்ப்பை நாங்கள் வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம். தயவு செஞ்சு அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. நாங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு அப்படி சொல்லலை, நாங்களே செய்யணும்னு ஒரு விருப்பப்பட்டோம். அதனால நாங்களே செஞ்சுருக்கோம். ஓகே ஓகே சரிங்க. ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறோம். சாப்பாடு கொடுக்கறது ஒரு விஷயம் அப்படின்றதுனாலும் இது கூட வந்து பாப்பாக்காக பாப்பா வளரும் போது அவரோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஒரு தென்னங்கன்று வைக்கிறோம்.
அவருக்கு வந்து ஒரு தென்னைக்கண்ணோ இல்லை ஏதோ ஒரு கண்ணு மரக்கண்ணு வைக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து காப்பகத்துலேயே ஒரு தென்னங்கன்று வைக்க போகிறோம். குக் பண்ணுறதையுமே வந்து வீடியோ கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். பட் நாங்கள் 2 பேரும் மட்டுமே வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணதுனால வீடியோ எடுக்கிறதுக்குன்னு எங்களுக்கு சரியான டைம் போதலை. கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, நாங்கள் அந்த ஒரு கான்ஷியஸ்லேயே வந்து அதனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. பட் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வரைக்கும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் இப்போ வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ நம்ம அன்புக்கரங்கள் வந்தாச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கிறதுக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக திங்கெல்லாம் வந்து காருக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரன்னிங்லேயே மேக்கப் பண்ணிவிட்டு இப்போது போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு சர்ச் இருக்குது. சர்வ் பண்ணிடுங்க. अन्नपूर्णी सदापूर्णी संग्रपुराण मंडले ज्ञान वैराग्य सिद्धियत्तम पिचादेवी पार्वती अन्नदाன பிரபு சாமிய சர்வமையப்பா. ஆண்டவரே, இந்த மத்திய வேளையில் எங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்ததற்கு உமக்கு நன்றி சாயலாம். பிரம்மார்ப்பணம் பிரம்மாபிகி பிரம்மாத்மா பிரம்மணாசம் ब्रह्मैवतेन गन्धर्व्यं ब्रह्मकर्म समाधिनग अहं वैशाल्यरूपा प्राणिनाम् एकमासुदग पानासाना समयुक्तग प्रसामान्यं तदुचिदम् ओम शांति शांति शांति. साईराम साईराम साईराम. இந்த மதியவழி கோயில் ஸ்ருதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பெற்றோர் திரு ஹரிஷ் அவர்கள் திருமதி பியூலா அவர்கள் அன்புக்கரங்கள் முதியோர் இல்லத்திற்கு மதியம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. மேலும் குழந்தை ஸ்ருதி அவர்கள் நீண்ட ஆயுளுடன் பல்லாண்டு காலம் வாழ்ந்திட இறைவனை உம்மிடம் பிரார்த்திக்கின்றோம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். செல்லம்மா எவ்வளோ தண்ணி. காரம் உப்புலாம் கரெக்டாக என்ன சூப்பராக இருக்கா? சப்பாத்தி சாஃப்டாக இருக்கா? ஸ்ருதி எப்படி இருக்கு பாட்டி? நல்லா இருக்கா? ஆமா பாட்டி, நானே வீட்டில் செஞ்சேன். கடையிலலாம் வாங்கிட்டு வந்தா எல்லாமே வீட்லயே தெரியல. அதனால எனக்கு வந்து எனக்கு கையிலே செஞ்சு சமைச்சு கொடுத்தா நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு வயசு வீட்டில் செஞ்ச சாப்பாடு கிடைக்காது இல்லையா? நீங்க எல்லாம் தான் எங்க ரிலேட்டிவ்ஸ். நாங்க ரிலேட்டிவ்ஸ் யாரையும் இன்வைட் பண்ணல. அவங்க ஏதாவது ஒன்று கையிலே வச்சு சாப்பாடு ஃபர்ஸ்ட் பர்த்டே. இதுவா கரண்டியா? ட்ரை ஃப்ரூட்ஸ் போடணுமா?
டாக்டரை ஊசி போட்டோம் பெரிய டாக்டர் இன்ஜெக்ஷனா ஊசியா? மாத்திரை ஊசி எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்டு சாப்பாடு வேணாம் எடுத்து வச்சுட்டு அப்படியா? சரி, okay. என்ன எடுத்துட்டு? டாக்டர் சாப்பாடு வேணாம் அப்படியா? ஏன் நிறைய இருக்கா? சரி, சரி, சரி. எவ்வளோ வருஷமா பாட்டி இங்கே இருக்கீங்க? 1 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது. போலீஸ்ல இருக்கீங்களா? நீங்க? நாங்கள் வந்து 1 வருஷம் 8 மாதம் 1 வருஷம் தான் அப்படின்னு அடுத்த வருஷம் நம்ம இங்கே கொண்டாடிடுவோம். மொத்தம் எத்தனை வருஷம் கேட்குறாங்க? நான் 10 மாதம் தான் 1 வருஷம் நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க? இல்ல நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க? நல்லா இருக்கா பாட்டி? எடுத்து வச்சுட்டேன் ஆட்டுக்காரி ராத்திரி சாப்பிட்றீங்களா? சரி சரி சரி. ஆட்டுக்காரி வச்சுருந்தேன் இல்ல அது இருந்தாலும் அழுவாம இருப்பா. பார்த்தீங்களா கரண்டின்னு சொன்னோன்னே கத்துறா. பாட்டி சிக்கிட்டு தொண்டையில போய் அடைச்சிக்கோ. ஆமாம் பர்த்டே வாங்க குழந்தைக்கு அதனால் அவங்களே வீட்டிலே செஞ்சு எடுத்துன்னு வந்து எங்கள் பண்ண சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சன்னா சப்பாத்தி சாப்பிட்டேன் வாமா பாய். போட்டோ எடுக்கலாமா? சரி நான் போகிறேன் என்ன To you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. பாருங்க ஒரு பாட்டிக்கு யாருக்கா கொடுக்கலாமா? இந்த ப்ரோக்கு கொடுக்கலாமா? என்ன பசங்களுக்கு குட்டி பையன் வா. இல்லை சாப்பிடா கடிக்கவே மாட்டேன். அவங்க தம்பிகிட்ட கொடுத்துருக்கோம். அங்கே வேணும் சாப்பிடும். உருகிருச்சு. இந்த ஐஸ்கிரீம் கேக்கு கொஞ்சம் உருகிருச்சு. ஆமாம். இன்னொரு வாட்டி சொல்லு. என்னது? ஏதோ சொன்னீங்க. பசிக்குது சாப்பிட்டுக்கிறேன். காலையிலேருந்து சாப்பிடல. சாப்பிட்டுக்க. என்ன இப்படி விட்டா ஆய்க்குள்ள வந்து எடுப்பான் போல. மக்களே இந்த கேமரா மேனை கொஞ்சம் தள்ளி வைங்க. நல்லா இருக்கா? என்ன பண்ணிருக்கீங்க? 600 கிராம் கேக்க எத்தனை பீஸ் போட்டிருக்காரு பாருங்க இவரு. தேங்க்ஸ் சொல்லுவோம். நீங்கள் இவ்வளோ எங்களுக்காக வெயிட் பண்ணீங்க. நான் கொஞ்சம் டிராஃபிக் ஏதோ ஆயிடுச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டீங்கல்ல? ஹாப்பி இல்லை? ஹாப்பி குழந்தைங்க சீக்கிரம் செய்யறதுக்கு குழந்தை வச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே 100 ஆண்டு காலமாக நோய் நொடி இல்லாமல் வளருங்க. தேங்க்யூ டாக்டர் பெரிய நல்ல படிச்சு பெரிய தேங்க்யூ. சரி ஓகே போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரட்டும். போயிட்டு வரேன் பாட்டி. பாய். அம்மா நீ பாச விளக்கு பாதையிலே ஒரு கோயில் விளக்கு. ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகே இது என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது? அப்படியே விவசாயி மாதிரியே இருக்க பிரபு. படிப்புக்கு எல்லா வேலையும்
பெரிய வயசானதுக்கப்புறம் இதை பார்த்துலாம் சிரிக்கக்கூடாது. சீரியஸாக பேசி ட்ரை பண்ணுறேன். அந்த சிரிப்பு தான் வருது. எனிவேஸ் இனிமேல் நல்லா நீரோடி வாழுங்க. நான் முன்னாடி வரேன்.